எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் செய்த பலன் பெற்ற ஒரு வழிபாட்டு முறையை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கல்யாணமாகாத பெண்ணோ பையனோ வீட்டில் இருந்தால் நம்ம எத்தனையோ விதமான பூஜைகள் செஞ்சுருப்போம், எத்தனையோ விதமான கோயில்களுக்கு போயிருப்போம். ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதற்கான பரிகாரங்கள் நம்ம நிறைய செஞ்சு பார்த்துருப்போம். நான் செஞ்சு எளிமையாக ஒரு பூஜை செஞ்சு அது நான் பலனடைஞ்சேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை ராவுகால் நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி கோலமிட்டு துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நான் வழிபாடு செஞ்சேன். இதை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, 9 வாரம் நீங்கள் இந்த மாதிரி பூஜை செஞ்சால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். எனக்கு எங்கள் வீட்டில் இதை மாதிரி நான் செஞ்சு என்னோடய பெண்ணுக்கு விரைவிலேயே திருமணம் நடந்ததுன்னு அவங்க சொன்னதை கேட்டு நானும் இந்த வழிபாட்டை மிக நம்பிக்கையோடு செய்தேன். 2 வாரங்கள் செய்த உடனேயே எனக்கு வரன் என் பெண்ணுக்கு நிச்சயமானது. இது மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த பூஜை அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக உணர்ந்தேன். அந்த பூஜையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்வதி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனோ மாரியம்மனோ சமயபுரத்தாலோ எந்த விதமான அம்மன் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அம்மன் சிலை எதுவாக இருந்தாலும் அதை வைத்து அதற்கு முன்னால் கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ ஏற்றி துர்கா அஷ்டோத்திரம் தெரிந்தவர்கள் வாசிக்கலாம். இல்லாவிட்டால் 108 அம்மன் போற்றி இது போன்ற அஷ்டோத்திரங்களை அர்ச்சனையாக நான் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை பண்ணேன். இது ரொம்ப விசேஷம். துர்கை அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் மிக உகந்தது, விசேஷமானது. அதனால் அந்த மலர்களால் நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு பழம் நைவேத்தியம் செஞ்சுட்டு வந்தேன். எது வேணாலும் நைவேத்தியம் பண்ணலாம். பாலோ பழமோ கல்கண்டோ உங்களால் முடிஞ்சால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ எல்லாமே நைவேத்தியம் பண்ணலாம். முடியலையா ஒரு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணால் கூட ரொம்ப விசேஷம். தூபம் காமிச்சிட்டு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி தீபம் காமிச்சு காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு பூக்களை அம்மன் பாதத்தில் போட்டு விழுந்து வணங்கினாலே போதும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த ராவுகால நேரத்தில் 3-4:30க்குள்ளே நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு நல்ல அழகாக ஆடை உடுத்தி கொண்டு அம்மன் படத்தை வச்சு சுத்தமான இடத்துல விளக்கேற்றி கோலமிட்டு உங்களோட பூஜை அறையிலே கூட நீங்கள் இதை செய்யலாம். அழகாக விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு தூப தீபம் காமிச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி எடுத்துகிட்டு விழுந்து வணங்கினாலே போதும். ரொம்ப எளிமையான பூஜை தான் இது. கண்டிப்பாக மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. செஞ்சு பாருங்கள். இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.